நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இராணுவ கேன்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு போக மீதி பொதுமக்கள் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த முழு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூனிட் ரன் கேண்டீன் ஓடி ஆவடி சென்னை, இங்கேருந்து வேக்கன்சி வந்திருக்கு. ஒரு உதவி மேலாளர், டிகிரி முடிச்சுக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயசு 52 வயசு வரைன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் 16,000 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா கணக்காளர் போஸ்டிங்கு பிகாம் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அல்லது பொதுமக்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு 21 வயசுலேருந்து 41 வயசு வரைன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் 14,500 ரூபா அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு எம்டிஎஸ் அப்படிங்கிற அலுவலக உதவியாளர், இது பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சுக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயசு 18லேருந்து 38 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 14,500 ரூபா சம்பளம். அதுக்கடுத்து நீங்கள் இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா கையால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி அதோட ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு, சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேர்காணல் வைப்பாங்கள்ல, அப்போ நீங்கள் அந்த அசல் ஆவணங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது இந்த முன்னாள் கேண்டீன் ஊழியர்களுக்கு இப்போ அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முன்னுரிமை பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. அதுக்கடுத்து கடைசி பொதுமக்களுக்கும் இந்த முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.